கோவையில் காவல் நிலையத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இது லாக்அப் மரணமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பேரூர் அடுத்த சாமிசெட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜன். இவர் நேற்று இரவு பெரிய கடை வீதி காவல் நிலையத்திற்கு சென்று யாரோ தன்னை துரத்துவதாகவும் தன்னை காப்பாற்றுமாறு அங்கிருந்த காவலர்களிடம் முறையிட்டுள்ளார். பணியில் இருந்த காவலர்கள் அவரிடம் விசாரணை நடத்திவிட்டு வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர். காவலர்கள் யாரும் கவனிக்காத நேரத்தில் காவல் நிலையத்தின் மாடியில் இருக்கும் அறைக்கு சென்றுள்ள ராஜன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனை பற்றி எதுவும் அறியாத காவலர்கள் காலையில் ராஜன் தற்கொலை செய்து கொண்டதை அறிந்து அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் மேலதிகாரிகளுக்கு அவர்கள் தகவல் தெரிவித்து உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். ஏற்கனவே திருபுவனம் அஜித்குமார், பொள்ளாச்சி மாரிமுத்து ஆகியோரின் லாக்அப் மரண சர்ச்சை இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் கோவையில் காவல் நிலையத்தில் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதும் காவல் மரணமா என்ற கேள்வியை முன்வைத்தது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் செய்தியாளர்களிடம் பேசிய கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணன் சுந்தர் இது லாக்அப் மரணம் இல்லை என்று தெளிவுபடுத்தினார். தற்கொலை செய்து கொண்ட நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் எனவும் அவர் குறிப்பிட்டார். பேர் ராஜன் அலைஸ் அறிவொளி ராஜன். அவர் ஊர் சாமிச்செட்டிப்பாளையம் நியர் பேரூர், அந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறவர். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் அங்கே என்கொயரி பண்ணதில் அவர் ஒரு 2-3 நாளாகவே கொஞ்சம் மென்டலி அன்ஸ்டேபிளாக இருந்திருக்காரு. ஒரு 10 பேர் என்னை துரத்துறாங்க, 20 பேர் துரத்துறாங்கங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலிஸ்டையும் சொல்லியிருக்காரு. ஸோ ஆஸ் ஆஃப் நோ பாடி இஸ் இன் ஜிஹெச்சில் இருக்குது. தற்கொலை செய்து கொண்ட நபர் பேருந்தில் இருந்து இறங்கி காவல் நிலையம் செல்லும் காட்சிகள் வெளியான நிலையில் ராஜனின் மரணத்தில் தங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை என அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். அவன் புத்தி 3 நாளா சரியில்லாம இந்த மாதிரி பண்ணியிருப்பான் நாட்டிருக்குதுங்க. சந்தேகம் எதுவும் இல்லைங்க. மனநிலை இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு நாங்கள் என்ன செய்யறது? காவல் நிலையத்தில் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் பணியின் போது கவனக்குறைவாக இருந்த உதவி ஆய்வாளர் உட்பட 2 காவலர்கள் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் செய்தியாளர் பிரவீன்.